புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த பிரச்சனைக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முடிவு ஏற்பட்டிருக்கிறது. 2 பேர் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அந்த காவல்துறையின் குற்ற பத்திரிகையில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் இன்று பிற்பகலில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அறிவித்திருந்தது. அதன்படி இந்த வழக்கு விசாரணையானது சிபிஐக்கு மாற்றுவது தொடர்பான விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து இப்போது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் குற்றவாளிகள் இருவரின் பெயரை தமிழக அரசு தரப்பிலும் காவல்துறையின் தரப்பிலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாலும் அந்த முரளிராஜு உள்ளிட்ட இருவர் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுதர்சனன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரும் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை அடுத்து இந்த வழக்கை விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டிய தேவை இல்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து இந்த வழக்கு விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இந்த வழக்கை அடுத்த கட்ட விசாரணையில் என்ன நடவடிக்கை மற்றும் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை என்பது குறித்தும் அரசு தரப்பில் முறையீடு செய்யப்படும். மேலும் அந்த கிராம மக்களுக்கு இழப்பீடு மற்றும் அந்த குற்றவாளிகளுக்கு என்னென்ன தண்டனை வழங்குவது, மேலும் அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கழிப்பதற்கு மலம் கலந்த அசுத்தப்படுத்துவதற்கு தூண்டுகோலாக இருந்த அந்த முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவர் கணவருக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறுக்கான தீர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக கீழமை நீதிமன்றங்களை அணுகி தீர்வு பெற்றுக் கொள்ளலாம் என்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக நீடித்து வந்த இந்த வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் யார் என்பது குறித்த அந்த மர்மம் விலகி இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த வழக்கு விசாரணையானது விரைவில் 27ஆம் தேதி விசாரணையை இறுதி விசாரணையாக நடைபெற்று முடிவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.